இப்போ பாருங்க இந்த எக்ஸ்டென்ஷன்ல இங்க பாருங்க ஒரு சப்ஜெக்ட் எப்படி எக்ஸ்டென்ஷன் ஆகிறது பாருங்க. இந்த சிஎம் சிம்பிளா சொல்லிடலாம். இல்ல இந்த சீஃப் மினிஸ்டர் அப்படி சொல்லலாம். பட் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, தமிழக முதலமைச்சர் அவர்கள் அனௌன்ஸ், அதாவது he announced this scheme, இதுதான் பேஸ். he announced this scheme. அந்த he யாரு? the chief minister of தமிழ்நாடு. எதை? this scheme யாரு? for the poor people in rural area, for the poor people, ஏழை மக்களுக்காக. எப்போ? லாஸ்ட் வீக். இதுல இந்த மாதிரி எழுதும்போது என்ன செய்வாங்கன்னா டைம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே லாஸ்ட் வீக் போட்டு இங்கே போடலாம் லாஸ்ட் வீக், அதுக்கப்புறம் சென்டென்ஸ் ஆரம்பிக்கலாம். ஆனால் அப்படி போட்டால் அவர் காமா போடுவாங்க. இல்லை இப்போ த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஆன் வெனஸ்டே, இதில் வரும் ஆன் வெனஸ்டே அனௌன்ஸ் தி ஸ்கீம். அந்த ஸ்கீம் என்ன ஸ்கீம்? யாருக்காக வேண்டி? ஃபார் த புவர் பீப்புள் இன் ரூரல் ஏரியா. சரியா? அப்போ இதனுடைய எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸ் தான். தி சிஎம் அனௌன்ஸ் தி ஸ்கீம். இது எவ்வளவு பெருசா நீண்டு வந்திருக்கு. அதே மாதிரி பாருங்க த கலெக்டர் இன்ஸ்பெக்டர் ஆர்பிஎஸ்எஸ் ஷார்ட்டா சொல்லிடும். அந்த சப்ஜெக்ட் எப்படி எக்ஸ்டென்ஷனா பாருங்க. த கலெக்டர் ஆஃப் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மிஸ்டர் நாகராஜன் ஒரு நேம் போட்டு. அவன் இந்த கலெக்டர் ஆஃப் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்பெக்டர் ஆல், இதே நம்ம விரிக்கலாம். ஆல் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். அப்போ அந்த சென்டென்சஸ் என்ன வருது? இது என்ன டைப் சென்டென்ஸ்? இது என்ன டைப்? அனௌன்ஸ், சிம்பிள் பாஸ்ட். இது என்னது? இன்ஸ்பெக்டர். இதுதான் முக்கியம். அப்ப இதுக்கு தகுந்தவரை அந்த டைப் இருக்கான்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி பாருங்க ஸ்டூடெண்ட் காட் ஃபர்ஸ்ட் பிரைஸ். இதுதான் மேட்டர். என்ன அது எப்படி வருது? எ ஸ்டூடெண்ட், இது மட்டும் வச்சு ஆன்சர் பண்ணா பாருங்க. எ ஸ்டூடெண்ட் காட் த ஃபர்ஸ்ட் பிரைஸ். எ ஸ்டூடெண்ட் காட் த ஃபர்ஸ்ட் பிரைஸ். இது சிம்பிள் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ் எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிருப்பாங்க? எ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் அவர் காலேஜ். அப்ப யாரு? இதுவரையும் சப்ஜெக்ட் யாருங்கிறது ஆன்சர் பண்றது. யார்? எங்கள் கல்லூரியில் இருந்து ஒரு பில்லியன் மாணவன் காட் சிம்பிள் பாஸ் த ஃபர்ஸ்ட் பிரைஸ். எங்க? எதுல? இன் குயிஸ் காம்படிஷன். எவ்வளவு லங்கியா பாருங்க. இந்த 3 இந்த 4 வேர்ட்லயுமே முடிய வேண்டியது எவ்வளவு நீளமா வருது. ஆனா அதுக்கு பேஸ் என்னது? காட் சிம்பிள் பாஸ்ட். இது வந்துட்டுனா அதே மாதிரி பாருங்க வைல்ட் அனிமல்ஸ். அந்த சப்ஜெக்ட் எப்படி வருது? எது? வைல்ட் அனிமல்ஸ். இந்த பாருங்க வைல்ட் அனிமல்ஸ் லைக் டைகர், லயன், எலிஃபன்ட் ஆர் லிவிங் இன் த ஃபாரஸ்ட். சிம்பிளா சொன்னா அனிமல்ஸ் ஆர் லிவிங் இன் ஃபாரஸ்ட். இதுக்கு பதிலா அது எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி வருது? வைல்ட் அனிமல்ஸ் லைக், இது போன்ற, அதாவது புலி, சிங்கம், யானை போன்ற வைல்ட் அனிமல்ஸ் கொடிய விலங்குகள் எங்க காடுகளில் வசித்துக் கொண்டிருக்கின்றன. அதே மாதிரி இங்க பாருங்க இது ஒரு நல்ல சென்டென்ஸ். These institutions கமா போட்டு நான் இது செப்பரேட் ஆயிடும். எது? சப்போர்ட்டட் பை நான் ரெசிடென்சியல் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ரெசிடென்ட் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இதை மட்டும் வரும். நான் ரெசிடென்ட் இந்தியன் ஸ்டூடெண்டால் சப்போர்ட் பண்ணப்படுகின்ற இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஆல் கேட்டகரிஸ். இதனுடைய பிரைமரி சென்டென்ஸ் என்னது? These institutions help students. இந்த 3 தான் இதனுடைய பிரைமரி.
these institutions help students. ஆனால் அது எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு பாருங்க. சப்போர்ட்டட் பை நான் ரெசிடென்ஷியல் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ். இனி அதுக்கு பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஆல் கேட்டகரிஸ், எல்லா நிலையில் உள்ள மாணவர்களுக்கு. இதில் மெயின் வருவது இதான் ஹெல்ப், இதுதான் பிடிக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்க, ஒரு சப்ஜெக்ட் எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி பாருங்க. இப்போ முருகன் லார்ஜ் வே கம்ப்ளைண்ட், இதான் நம்ம சிம்பிளா படிப்போம். முருகன் லார்ஜ் எல்லோ லார்ஜ் வே கம்ப்ளைண்ட். அப்போ முருகன் லார்ஜ் வே கம்ப்ளைண்ட், இது சிம்பிள் பாஸ்ட். அது எப்படி வருது பாருங்க. முருகன் ஏஜ் 48, 48 வயதுள்ள, ரிசைடிங் அட் பாளையங்கோட்டை, பாளையங்கோட்டையில் வசிக்கின்ற 48 வயதுள்ள முருகன். யார் இதுவரைக்கும்? யார்? இது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில் வசிக்கின்ற 48 வயது முருகன் யார்? ஆன்சர் இதுவரைக்கும். லார்ஜ் டே கம்ப்ளைண்ட் இன் பாளையங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன். எப்போ? லாஸ்ட் நைட். அவன் எப்படி? நேற்றிரவு திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில் வசிக்கின்ற 48 வயதுள்ள முருகன் பாளையங்கோட்டை போலீஸ் நிலையத்தில் நேற்றிரவு ஒரு கம்ப்ளைண்ட் செய்தார். அதே மாதிரி பாருங்க எக்ஸ்டென்ஷன்ல இப்போ 100 ஸ்டூடெண்ட்ஸ் சிம்பிளாக இருக்கும். 100 ஸ்டூடெண்ட்ஸ் participated in this seminar. இது பேசிக். எத்தனை மாணவர்கள் கலந்து கொண்டார்கள்? 100 மாணவர்கள் இந்த செமினார்ல கலந்து கொண்டாங்க. இதுதான் முக்கியம். ஆனா அது எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுது பாருங்க. மோர் தென் 100 ஸ்டூடெண்ட்ஸ் from the colleges all over the country. More than 100 students from the colleges all over the country participated in this seminar. In the seminar, in the seminar on environmental studies. Environmental studies பற்றி நடைபெற்ற அந்த செமினார்ல எங்க நடந்தது? இன் மதுரை, ஹெல்ட் லாஸ்ட் மந்த். அப்போ மதுரையில கடந்த மாதம் நடைபெற்ற என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் பற்றிய செமினாரில் 100க்கும் மேற்பட்ட இந்தியா முழுவதும் உள்ள கல்லூரிகளில் உள்ள 100 மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். ஆக எவ்வளவு விரிஞ்சு வருது பாருங்க. சப்ஜெக்ட் விரிஞ்சு இருக்கு பாருங்க. சப்ஜெக்டுடைய எக்ஸ்டென்ஷன் பாருங்க. அதே மாதிரி இந்த செமினார் எதை பற்றினது? ஆன் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ். இதை பற்றி இந்த இடத்துல ஆன் வந்து பற்றின்னு வரும். அதே மாதிரி மதுரை ஹெல்ட் லாஸ்ட் மந்த். இதுல மெயின் வருவது பார்ட்டிசிபேட்டர் எங்க லாஸ்ட் மந்த் நடைபெற்ற. சரி, அதே மாதிரி பாருங்க. இப்ப இந்த மாதிரி வரும். அப்போ யாருங்கிறது இதுல எவ்வளவு தூரம் வந்திருக்கு? யார்? ஒரு லைன் முழுவதும் அதுக்கு பிறகு வருது. அதே மாதிரி இது பாருங்க. A team of 10 police officers including DGP of Tamil Nadu. இந்த இன்க்ளூடிங் உள்ளடக்கிய, அதாவது தமிழ்நாடு டிஜிபியும் உள்ளடக்கிய 10 போலீஸ் ஆபீசர் கொண்ட ஒரு டீம். இப்ப சிம்பிளா சொன்னா they arrested all the terrorists. அதான் சொல்ல முடியும். அந்த வந்து எப்படி வருது? A team of 10 police officers including DGP of Tamil Nadu arrested all the terrorists in Kovai yesterday. இதான். அப்ப எக்ஸ்டென்ஷன் எப்படி வருது பாத்தீங்களா? அதே மாதிரி the committee consisting of 5 retired IAS officers. எது? யார்?
த கமிட்டி. கமிட்டி எப்படிப்பட்ட கமிட்டி? 5 ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். நான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், கன்சிஸ்டிங் ஆஃப்ங்கிற வேர்டு, கன்சிஸ்ட் ஆஃப்ங்கிற வேர்டு ப்ரெசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அது எப்படின்னா பார்த்துடுங்க. த கமிட்டி இஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் 5 members. இப்படி இந்த சென்டென்ஸ் இருந்தா இது ஒரு சென்டென்ஸ், இதுல மெயின் வெர்பு கன்சிஸ்டிங் ஆஃப் இப்படி வந்தா இது தப்பு. ஆனா இது உள் அடக்கியங்கிற மீனிங்ல வருது. இந்த கமிட்டி இது மெயின் வெர்பா ஃபங்க்ஷன் ஆகல. The committee consisting of 5 retired IAS officers. The main verb என்னது? Will investigate. They will investigate the case. அப்ப எப்படி எக்ஸ்டென்ஷன் வரும் பார்த்தீங்களா? The committee consisting of 5 retired IAS officers. யாரு? அவங்க will investigate the case. அதனால எக்ஸ்டென்ஷன் வரும்போது நம்ம தான் படிச்சது. இப்ப I do it. இப்ப பாருங்க சிம்பிளா இதுக்கு பேஸ் சென்டென்ஸ் சொல்லுவோம். எதுக்கு? they will investigate the case. யாரு? 5 IAS ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் 5 பேர் அடங்கிய குழு. அதே விசாரணை. இப்படிதான் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சென்டென்சஸ்ங்கிறதே நம்ம படிக்கிறதுடைய பேஸ் தெரிஞ்சாதான் இதெல்லாம் படிக்க முடியும். அப்போ சப்ஜெக்ட் எக்ஸ்டென்ஷன் ஆகி வர்றது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் எப்படி எக்ஸ்டென்ஷன் ஆகுது தெரியும். படிக்க வரும். நான் என்ன அடுத்த கிளாஸ்லேயும் இது சம்மந்தமாக இது நான் சொல்கிறேன். சரியா?